காணக்கூடாதவர்கள் எல்லாவற்றையும் அண்ட சராசரங்களையும் ஆண்டவர் உண்டாக்கினார். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். மீதெல்லாமையும் அவர் தன்னுடைய வார்த்தையினால உண்டாக்கினார். ஆனால் நாம மட்டும் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டில் வருகிற சமயத்தில் அவர் தலையாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம். கிறிஸ்து சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். எபேசியர் 5 வாசிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறோம் இல்லையா? ஒருவேளை நம்ம ஒவ்வொரு அவயவமாக இருக்கலாம். நம்ம யார் என்ன அவயவம் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் நாம் அவருடைய அவயவமாக இருக்கிறோம். சரியா? அப்போ ஒவ்வொரு அவயவமும் என்ன செய்யணும்? செயல்படக்கூடியதாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த அவயவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை பாருங்க. நம்முடைய சரீரத்துக்கு தலைக்கணி கீழே உள்ள எல்லாமே ஒன்றாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்ம ஒரு காலில் ஒரு உள்ளு குத்திடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா இதை கை சும்மா இருக்குமா? காலு தானே குத்திடுச்சு, கைக்கு என்ன வலிக்க செய்யும் அப்படின்னு சொல்லி சும்மா இருக்குமா? இருக்காது. உடனே தலையில் வந்து கதை வரணும், உடனே அந்த உள்ள எடுக்கும். அது எப்படி எடுத்தோம் அப்படின்னா, காலுக்கு வலிக்காதபடிக்கு வெளில என்ன செய்யும்? எடுக்கும். காலு சொல்லுது அதுக்கு, நீ வெளில எடு அப்படின்னு. இல்லை, ஏன் அப்படின்னா என்னுடைய அவயவம், அதனால அதுக்கு வலிக்கக்கூடாது. அதை வெளில தான் ஒடுங்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்படும். அதேபோல சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே அவருடைய அவயவங்களில் ஒன்றாக இருக்கிறோம். இப்போ அவயவங்களில் ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்முடைய மனதில் வைத்து நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரி, இப்போ நம்முடைய கையை எடுத்துக்கிடுவோம். அந்த கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இல்லையா? நமக்கு ஒரு அவயவம் கை இருக்குது. அந்த கை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. லூக்கா 13:15-16. கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இந்த சமூகத்தை பார்க்கிற சமயத்துல இது ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு கையாக இருக்கணும். அங்கே கட்டிலிருந்து அவிழ்த்து விடுகிறது. அப்ப மானோ கழுதையோ பள்ளத்தில் விழுந்தா தூக்கி விடுகிறது, அதை அவிழ்த்து தண்ணீர் காட்டுகிறது. அப்ப இந்த தடம் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தடமாக இருக்க வேண்டும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அந்த 18 வருஷம் கூலியா இருந்தவரை ஆண்டவர் சுகமாக்குனாங்க. அதுக்கு வேதபாரதர் பரிசெயர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன் அப்படின்னா, நீ ஓய்வு நாளில் வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி, ஓய்வு நாளில் வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. வந்து பழத்தில் விழுந்தா நீ தூக்கி விட மாட்டியா?
அப்படி கிடக்கிட்ட இன்னைக்கு ஓய்வு நாள் அதனால நான் செய்ய மாட்டேன்னு இருப்பியா? அது மாட்டுக்கு அவுத்து கொண்டு போய் தொட்டியில தண்ணி காட்ட மாட்டியா? இதெல்லாம் எங்க செய்யற ஓய்வு நாள் செய்யற. இப்ப இந்த கூலி 18 வருஷமா கூடிய நிமிடக்கூடாத ஒரு நிலைமையில இருக்கிறார். இப்போ அவளுக்கு நான் சுகமாக்குனது பெரிய குற்றமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இந்த கரம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். குறுக்கு விடுறது இல்லையா, தவிர்த்து கண்ணீர் காட்டக்கூடியது, இப்படி இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு கரமாக இருக்கணும். அப்போ அப்படின்னா இந்த கரம் என்ன ஊழியம் செய்யும் இல்லையா? பாருங்க, ஒரு டேக்ஸ் கொடுக்கலாம் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்குறது இல்லை. வாட்ஸ்அப்பில் போடுறாங்க, கொடுக்குறவங்க அடிக்கிற மாதிரிலாம் போடுறாங்க. அதை பார்த்து நம்ம ரொம்ப பயந்து போயிடும். சரியா? அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிடும். சரி, அது எங்க நடந்தது, எப்போ நடந்தது, யாரு அப்படின்னு யாராச்சும் போடுறாங்களா? ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன், ஒரு 2-3 பேர் டாக்ஸ் கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தரை போட்டு அது அடிக்கிற மாதிரியும் போன்று விரட்டுற மாதிரியும் இருக்கு. இது யார் எடுத்தார் மொபைல? சொல்லுங்க, யார் எடுத்தார்? அவன் தான் அடிபடுறானே, வெட்டு இருப்பானா? அதே மாதிரி எங்க நடந்தது, எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் அது கீழே போடுறாங்க இல்லை. ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதனால பயந்துக்கிட்டு யாருக்கு கூட ஒரு கைப்பகுதி என்ன செய்யறதில்ல, கொடுக்கறதில்லை. சகோதரிகளும் அருமையான பேக் மாட்டிக்கிறாங்க தோட்ட நல்லா இருக்கு. ஆனால் அதுக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? நான் பார்க்கல, நீங்க தான் சொல்லணும் என்ன இருக்கு அப்படின்னு. சரி, இல்லை கட்சி கொடுக்கும், இல்லைன்னா மேக்கப் சாதனங்கள். உங்க பார்க்கலாம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி, அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு டாக்ஸ் இருக்குதா? ரொம்ப அந்த ஒரு 5,000 வச்சுக்கலாம், ஒரு நாள் 2,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். எத்தனை பேரும் பார்க்குறோம். இன்னைக்கு நான் ஆட்டோவில் வந்து நம்ம பயங்கர இருந்து லேடிஸ் தான் ஓடிட்டு வந்தாங்க. பயங்கர இருந்து சும்மா நெத்தியில் கழுத்தில் எல்லாம் போட்டு இருக்கிறாங்க. அதனால காசு கொடுத்துட்டு ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தேன். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாங்குவாங்க. இது அவ்வளோ இஷ்டம் இல்லாமல் வாங்கிட்டாங்க. சரி, அதனால வாங்கிக்கிறாங்க. சரி, அது மாதிரி நீங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து பாருங்க, ஒருத்தரும் வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க. நான் கேட்டது அதான். அப்படி வேண்டாம்னு சொன்னோம்னா ஒரு ட்ராக்ஸ் மிச்சம் வச்சுக்கோங்க. சரியா? அதனால நம்மளை கரம் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தரமாக என்ன செய்யணும், இருக்கணும். ஆனால் அதுக்கு எதிர்ப்பு வரத்தான் செய்யும். ஏன் கொடுக்குற, எங்கள் ஊரில் ஏன் கொடுக்குற அப்படின்னு நாங்கள் மாதம் மாதம் போய் என்ன செய்யணும், சுவிசேஷம் சொல்லுவோம், ட்ராக்ஸும் கொடுத்துட்டு தான் வரோம் இல்லையா? யாராச்சும் ஒரு சிலர் தான் அதுக்கு என்ன செய்யறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி, மற்றபடிக்கு ஆண்டவருடைய கிருபையினால எல்லாரும் கேட்டு பாருங்க, உங்க வீடுகளில் இருந்து வரக்கூடியவங்க இல்லை சந்தோஷமாக தான் என்ன செய்யறாங்க, வாங்கிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய சகோதரி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இன்னும் கூட அதை நல்லா செய்யலாம். அதனுடைய 2 வாரத்தை பேசி கொடுத்தா நல்லா இருக்கும்.
அப்போ அதை கேட்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு சும்மா சுட சுட சுவிசேஷம் 4 வார்த்தை சொல்லிடலாம். அப்போ அதை வச்சுக்கிட்டே அதை மனசில் வச்சு படிப்பாங்க அப்படின்னா அந்த வசனம் அவங்களோடு பேசும். இதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் கிறிஸ்து. நீங்கள் எங்கே ஆயத்தமாகணும் அப்படின்னா அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துதான். சரி, எங்கே சரி அவங்களாம் பைபிள் ஸ்டடிக்கு போனாங்க. எனக்கு போகிறதுக்கு அந்த விதமான வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க பேசலாம், எனக்கு பேச முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லை. சரி, அதனால நம்ம ஊழியம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த பாட்டுகளை நம்ம பாடணும் இல்லையா? உனக்காக நான் மடித்தேன், நீ எனக்காக என்ன செய்தார். ஆண்டவர் அதை நம்ம கேட்கிறாங்க. சரி, நீ எனக்காக என்ன செஞ்ச? சரி, இதுவரைக்கும் நான் செய்யலாண்டவரை, இனிமேச்சும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். அப்படி செய்யறதுனால நமக்கு எதுவும் நஷ்டம் கிடையாது. ஒருவேளை அடிபட்டா கூட சந்தோஷப்படும். ஏன்னா அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் நமக்கு முன் மாதிரியாக அடித்து ஜெயிலில் வச்சாங்க. அவங்க சந்தோஷப்படதான் செஞ்சாங்க இல்லை, சந்தோஷப்படதான் செஞ்சாங்க. அதே மாதிரி ஒருவேளை அடிச்சுட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு கேம்புக்கு போயிருந்தேன். சாயந்தரம் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க அந்த கேம்ப்ல. ஒரு 3 நாள் மதியம் வரைக்கும் செய்தி கேட்கணும். மதியத்துக்கு மேலே ஓப்பனர் பண்ணுறதுக்கு எல்லாரும் போகணும், சகோதரிகள் தவிர. அப்படி போயிருக்கிறப்போ ஒரு இடத்துல செய்தி கொடுத்துக்கிறப்போ அந்த அருவாளோட வந்தார். அது ஒரு நல்ல வாலிப வயசு இல்லையா? ஆனால் அதை குறித்து பயப்படவே இல்லை. நான் பேசிக்கிட்டே இருந்தேன். ஒருத்தர் திடீர்னு அந்த கையை பிடிச்சு அருவாள் பிடிக்கிட்டு நான் சாத்தி அவங்க போட்டேன். சரி, இப்போ அதனால ஆண்டவர் யாரையாச்சும் வச்சு நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? பாதுகாத்துருவாங்க. விசுவாசிகள் பாதுகாக்கல, அங்கே நின்னாங்க, யாரும் போகல. ஆனால் அவிசுவாசம் மூலமாகவே ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அப்படி உங்களுக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாங்க. இப்போ அதனால நாம் என்ன செய்யணும்? செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். செய்யக்கூடியதை செய்யாமல் இருப்பது எனது பாவம் இல்லையா? நான் பாவம் செய்யலைன்னு நீங்க நினைச்சுக்கலாம். இப்படி செய்யாமல் இருக்கிறதும் பாவம். அதனால நம்ம ஊழியம் செய்யக்கூடிய கடன்களாக இருக்கணும் நம்ம ஏற்காங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 143 6வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 143 6. என் கைகளை உமக்கு நேராக வைக்கிறேன், வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மில் தாகமாய் இருக்கிறது. இங்கே இந்த வசனம் ஒரு ஜெபம் இல்லையா? கைகளை உனக்கு நேராக விரிக்கிறேன். அப்போ இது ஒரு ஜெப சங்கீதம். முதலாவது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச் பாருங்க, தாவீது ஆண்டவரிடத்துல ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம். புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம என்ன செய்யறதில்ல, கைகளை மேலே எடுத்து ஜெபிக்கிறதில்லை. ஒரு சிலர் அதிகமாக ஜெபிக்கிறாங்க. நம்ம என்னமோ ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் தான் அப்படி செஞ்சாங்க. நம்ம கண்களை மட்டும்
ஏறிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். அதுவும் செய்யலாம், சரி. ஆனா இங்கே தாவீது தன்னுடைய கைகளை வானத்துக்கு நேராக விரித்து அங்கே ஜெபிக்கிறத பார்க்கிறோம். பொதுவாக அப்படின்னா அந்த கைகளை விரிக்கிற சமயத்துல அது நான் ஒன்றும் இல்லை இல்லையா, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி யுத்தத்தில் ஒரு நாட்டினுடைய இன்னொரு நாட்டில் உள்ள போர் வீரன் சமாதானம் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவனை கையில் தூக்கிடணும். அப்போ அவனால முடியல, நான் சமாதானம் ஆகிடுறேன் இல்லையா. இப்போ அதே மாதிரி ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, நீங்க தான் எனக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் அங்கே கரங்களை இருக்கிறது. சரி, இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஜெபிக்கிற ஒரு கரமாக என்ன செய்யணும் இருக்கிறோம். அப்ப ஊழியம் செய்யணும் அப்படின்னா நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஜெபம் செய்யலாம் அப்படின்னா ஊழியம் செய்ய முடியாது. இந்த ஹோம் பைபிள் ஸ்டடியில் படித்தவங்க கூட நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதிகமாக ஜெபிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரியா? அதிகமாக ஜெபிக்கணும். இப்போ நமக்கு ரொம்ப ஜெபம் முக்கியம், சரியா? இப்போ அதனால நம்ம சபையில ஜெபம் இல்லைன்னாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த ஜெபங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கணும். நீங்களோட சொல்லலாம், நான் என்ன ஜெபிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்க, அதை இல்லைன்னு சொல்லலை. இன்னும் அதை அதிகமாக்கணும். அதிகமான ஜெபம் வேணும். அதிகமான மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு இருந்த மாதிரி இல்லை, அதிகமான மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி பாவமும் அதிகமா பெருகிட்டு இருக்குது. அப்ப இந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு, சரியா? ஜெபம் நமக்கு அவசியம். நாம் கரங்களை ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக விரித்து நாம் என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம் இல்லையா? அது மாதிரி ஜெபம் நமக்கு அவசியமா இருக்கிறது பார்க்கிறோம். அது மாதிரி கணக்கு 2:9 வாசிங்க. இன்னைக்கு நம்ம கை கொடுக்கிறோம் இல்லையா, ஒருத்தருக்கு பார்க்கிறப்ப கை கொடுக்கிறோம். எதுக்காக கை கொடுக்கிறோம்? ஐக்கியத்துக்காக. ஐக்கியத்துக்காக நம்ம கருத்தை கொடுக்கிறோம் அல்லது பனிஷ்மெண்ட். நான் அவனோட ஐக்கியமா இருக்கேன், நீ என்னோட ஐக்கியமா இருக்க இல்லையா? இங்கே இந்த அப்போஸ்தலர்களோட காலத்துல அவங்க 2 பிரிவாக ஊழியம் செய்தாங்க. பேதுருவோடு கூட சேர்ந்து ஒரு கூட்டம் ஊழியம் செஞ்சாங்க, பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் இல்லையா? அது மறுபடியும் நீங்க வாசிங்க. அப்ப இவங்கெல்லாம் சபையுடைய தூண்கள். இவங்க யூதர்கள் மத்தியில ஊழியம் செஞ்சாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் குழு என்ன செஞ்சது? பிரஜாதியார் மத்தியில ஊழியம் செஞ்சாங்க. ஆனா இவங்க தான் இயேசு முதல்ல இருந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்க.
ஆனால் பவுல் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி அதுக்கப்புறம் சந்திக்கப்பட்டு அவங்களோட சிலர் சேர்ந்து ஊழியர் செஞ்சாங்க. அப்போ அவர் சொல்றாரு, தூண்களாக இருக்கக்கூடியவங்க கூட என்ன செஞ்சாங்கன்னா கடைசி வாசனை விருத்த சேர்ந்த உள்ளவர்களுக்கும் நாங்கள் விசுவாசீதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோனிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து பாருங்க, பவுல் சொல்றாங்க இந்த ஐக்கியத்தை காண்பிக்கும்படி. அவங்க அவ்வளவு பெரிய ஆட்கள். சிலருக்கு தூக்கம் வந்து நினைக்கிறேன், அவ்வளவு பெரிய ஆட்கள் தேவனுடைய சபையில தூண்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். ஆனா எனக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்து அவருடைய ஐக்கியத்தை காண்பித்தார். சபம் முடிஞ்சு என்ன செய்யறோம்? ஒருத்தர் என்ன செய்யறோம்? கை கொடுக்கிறோம். இல்லை, சரி. ஆனால் வெளியில போனா தன்னுடைய பிள்ளைகள் பார்க்குறப்ப கை கொடுக்குறாங்க. அதுவும் நல்லா கொடுத்து பாதி கொடுத்து இப்போ கை தான் கொடுக்குறாங்க. இல்லையா? தாராளமா என்ன செய்யலாம்? கை கொடுக்கலாம். இது ஒரு ஐக்கியம். சரி, இப்போ அதனால இது இந்த தரம் வந்து ஒரு ஐக்கியத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. நமக்கு ஒரு ஐக்கியம் வேணும். நம்ம ஐக்கியமா இருக்கிறோம், ஐக்கியமா ஊழியம் செய்கிறோம், ஐக்கியமா கர்த்தரை ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த கை கொடுக்கிறது நம்முடைய தரம். அடுத்து பார்க்குற சமயத்தில் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9 - 12 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதில் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. இங்கே ஒரு சமூகத்தை நம்ம பார்க்கிறோம். சில சமயங்களில் ஜபத்துக்காக நம்ம வாசிக்கிறது சரி. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேரடியாக நடந்த சமூகத்தை அப்படியே என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா தாங்கும் கை, தாங்கும் தளம் இல்லையா? அப்போ இது நாம் என்ன செய்கிறது? தாங்கும் தளம். நாம ஒவ்வொருவரையும் தாங்கக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த சம்பந்தம் பார்க்கிறப்ப யோசுவா மோசே என்ன சொல்றாங்க? யோசுவாவை யுத்தத்தை நடத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் நினைக்கிறேன் அதுதான் முதல் யுத்தமோ தெரியல. அதாவது யோசுவா முதல்முறையாக அந்த யுத்தத்தை செய்கிறார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சரி, அப்போ யுத்தத்தை செய்ய யோசுவாவை மோசே அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு அவர் செய்கிறது என்ன அப்படின்னா ஒரு மலையுடைய உச்சியில் போய் உட்கார்ந்து அவங்க என்ன செய்கிறாங்க? தன்னுடைய கரங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? முடியாது. அப்போ அந்த கை தானா கலருது. கலர சமயத்தில் அங்கே பார்த்தா அமலேக்கியர் மேற்கொள்றாங்க. அமலேக்கியர் மேற்கொள்றாங்க. மறுபடியும் அவர் கையை உயர்த்தி பிடிக்கிறார்.
அப்போ இஸ்ரவேலர் மேற்கொள்றாங்க. அப்போ இதை பார்த்த ஊரும் ஆரோனும் ரெண்டு பேருமே சகோதரர்கள் தான். ஊரும் ஆரோனும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, வந்து இவருடைய கரத்தை தாங்கி பிடிக்கணும், அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை போட்டு உட்கார வச்சு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கரத்தை நேரம் பிடிச்சு நிற்கிறாங்க. இது தாங்கும் கரம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருத்தொருவர் தாங்கக்கூடியவர்களாக இருக்கணும். சரி சரி, நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு வேலை செய்ய முடியாது, போகக்கூடாது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் உள்ள குறைபாடுகள் என்ன என்பதை விசாரித்து ஒருவருக்கொருவர் தாங்கக்கூடியவர்களாக இருக்கணும். பொதுவாக நடைமுறையில் கஷ்டம்தான், ஆனால் செயல்பட்டால் அது பெரிய ஆசீர்வாதம். நம்ம கொஞ்சம் பேர் தான் போகிறோம். அப்படி விசாரித்து நாம் அவங்கள தாங்கக்கூடியவர்களா, உதவி செய்யக்கூடியவர்களா, அவங்கள உயர்த்தி பிடிக்கிறவங்களாக நம்ம இருக்கலாம். சரியா? இப்போ இன்னைக்கு எங்களுக்கு எனக்கு என்னன்னா, ஒரு ஆரம்ப கால ஊழியத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா குருவி கூண்டில் அது விட்டு விட்டு கொஞ்சம் இருக்குது, அதுக்கு ரெக்கம் முடிச்ச உடனே அது பறந்து போயிடுது. அதே போல அநேகர் பறந்து போயிட்டாங்க, இப்போ கொஞ்சங்களாக இருக்கிறாங்க. அவர்களை வளர்க்க வேண்டியது கடமையாக இருக்குது. வளர்த்து அதுக்கப்புறம் எத்தனை பேர் பறந்து போவாங்களோ, எத்தனை பேர் இங்கே இருப்பாங்களோ தெரியாது. ஆனாலும் வளர்க்க வேண்டியது கடமையாக இருக்கு. இப்போ இந்த எங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் இருக்கு, அது குஞ்சு வச்சா நான் பார்க்குறேன், அந்த தாயும் ஆண் குருவி தந்தை குருவியும் அதுங்களுக்கு எவ்வளோ நல்ல அந்த தண்ணியை குளித்து அதுக்கப்புறம் தண்ணீர் கொஞ்சம் குடித்து அதுக்கப்புறம் கொண்டு அதுக்கு ஊட்டி விடும். ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது ஒன்றுமே செய்யாது, கத்திக்கிட்டே இருக்கும். சரி, ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செஞ்சிருது, பறந்து போக ஆரம்பிச்சிருது. அதே போல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒருவருக்கொருவர் தாங்கி நம்ம ஆவிக்குரிய நிலைமையில என்ன செய்யணும், வாழணும். தாங்கிறத சாதகமாக எடுத்துக்கிடக்கூடாது. புரியுதா? தாங்கிறத சாதகமாக என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இப்படி தாங்கிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வாட்டில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க மற்றவங்களால தாங்கக்கூடியவங்களா என்ன செஞ்சிடணும், மாறிடணும். இப்போ இதை நம்ம என்ன பார்க்க போனால் ஜபத்துக்கும் இதை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஜெபிக்கிற இவங்க என்ன செய்யறாங்க, மோசே மட்டும் இல்லை, ஊரும் ஆரோனும் சேர்ந்து குழுவாக ஜெபிக்கிறதுனால இந்த அமலேக்கியர் தோற்றப்படுத்தாங்க. இந்த அமலேக்கியர் யாரும் தெரியுமா? ஆவிக்குரிய நிலைமைகளை எதுக்கு ஒப்பிடலாம்? ஆவிக்குரிய நிலைமை பார்க்க இந்த மாம்சத்திற்காக ஒப்பிடலாம். அது எப்பவுமே நம்மளோடு போராடி கொண்டு இருக்கும். அதே மாதிரி இஸ்ரவேலர்களுக்கு இந்த அமலேக்கியர் எப்பவுமே போராடி இருக்காங்க. இப்போ இந்த மாம்சத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த மாம்சம் ஆவியோடு எப்பவுமே போராடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஜபத்தின் மூலமாக தான் நான் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய உதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நாமும் இந்த காரியத்தில் என்ன செய்யணும், ஊரும் ஆர்வமும் பங்கு பெற்றது போல நாமும் பங்கு பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சரி, அடுத்து நம்ம ஒரு வசனம் பார்த்துட்டு என்ன செய்யலாம். சங்கீதம் 149:8 வாசிங்க. இங்கே மறுபடியும் வாசி.
என்ன சொல்றேன்னா, அவருடைய வாயில துதி, அவருடைய கையில என்ன இருந்தது? இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். சும்மா இதை நீங்க சொல்லுங்களேன், இது எதற்கு ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வசனத்துக்கு நம்ம ஒப்பிடலாம். அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் இல்லையா? தேவனுடைய வசனம் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அப்ப ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். நம்ம கையில தேவனுடைய வார்த்தை இருக்கணும் இல்லையா? சொன்னாங்க வாட்சல் பார்த்தது இல்லை. இப்போ பைபிள் கூட நம்ம எடுத்துட்டு போக வேண்டியதில்லை. சர்ச்சில் என்ன செஞ்சுறாங்க? பாட்டு புத்தகம் முடிக்கிறாங்க, பைபிள் வச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் நாம் பார்க்கல, ஆனால் வெளிநாட்டில் மேலை நாட்டில் பார்க்குறப்ப அங்கே எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு. பாட்டு புத்தகம் ஒரு பக்கம், பைபிள் ஒரு பக்கம். நம்ம சும்மா போயிட்டு அங்கே ஒரு பாட்டு புத்தகம் பைபிள் எடுத்துக்கிட்டு நாம் போய் எங்கேயாச்சும் உட்காந்துக்கலாம். திருப்பி வரப்ப அதை அங்கேயே என்ன செஞ்சுக்கலாம், கொண்டாந்து வச்சுட்டு வந்துடணும். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னோன்னா, நமக்கு பாட்டும் அவரை குறித்து பாடுறதுக்கு பாட்டு புத்தகமும் கொண்டு கொண்டில்லை. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு பைபிளும் கொண்டு கொண்டில்லை. இப்போ நம்ம நாட்டில் இப்போ என்னன்னா, அதை விட கொஞ்சம் அதிகமாக மொபைலில் பாட்டு இருக்குது, பைபிள் இருக்குது, அதை கொண்டு போனால் போதும், அதில் எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. நம்ம சொல்ல அப்படி நான் யாரையும் பார்ப்பேன் சரி. ஆனால் மற்ற இடங்களில் அதை பார்க்குறேன். வெளியில் எதனா கூட்டத்துக்கு போனால் கூட அவங்க அப்படித்தான் என்ன செய்கிறாங்க, வராங்க, அப்படித்தான் பார்க்குறாங்க. சரி, அப்போ அதனால நம்ம கையில் என்ன இருக்கணும் அப்படின்னா, வாயில துதி இருக்கணும், கையில் தேவனுடைய வசனம் என்ன செய்யணும், இருக்கணும். சரி, அப்படி இல்லை அப்படின்றதுன்னா நான் விசுவாசி அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, எனக்கு கை நடுங்கதான் செய்யும், எடுக்கிறதும் கஷ்டம். ஆனாலும் பைபிள் இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு வாங்கியோடு தான் இந்த ஒரு சின்ன பைபிளை கையில் வச்சது. பெருசு இருந்தால் ரொம்ப நல்லது. சரி, ஆனால் இருக்கணும். சரி, அப்போ அதே மாதிரி நம்ம கையில் என்ன செய்யணும், தேவனுடைய வசனம் என்ன செய்யணும், இருக்கணும். வசனம் உள்ள ஒரு கரமாக நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கரம் இருக்கணும். அப்போ நம்முடைய கருத்தை குறித்து நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ நம்ம என்னுடைய கரம் எப்படி இருக்கு இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய கரம் எப்படி இருக்கு இல்லையா, ஊழியம் செய்யக்கூடிய கரமாக இருக்கிறதா, இல்லை ஜெபிக்கிற கரமாக இருக்கிறதா, அல்லது ஒருவர் தாங்குகிற கரமாக இருக்கிறதா? அப்படி இல்லை, என் கையில் ஆண்டவரை துதிக்கிற துதிய வாயில இருக்கு, என் கருத்துல தேவனுடைய வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். இந்த காரியங்களை நம்முடைய மனதில் வச்சு சிந்திச்சு இல்லை அப்படின்னா நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம், கூட்டிக்கிடலாம். நம்ம ஜெபிப்போம். நான் நேற்றுக்கே ஒரு பையனை ஃபோன் பண்ணி கேட்டேன். அவன் காலையில் எழுந்த உடனே ஜெபித்து வேத வாசத்திலிருந்தா தீயும் குடிப்பான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, அப்போ உண்மையா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்போ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவா அப்படின்னு, ஒரு அதிகாரம் வாசிப்பானா, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவா அப்படின்னு, 5 நிமிஷம் அப்படின்னு. சரி, போதாது, 10 நிமிஷமா நீ என்ன செய்யும், ஜெபம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டு தான் என்ன செய்யணும், போகணும் இல்லையா? அப்போ நீ 10 நிமிஷம் ஜெபம் பண்ண, அப்போ சரி அப்படின்னு சொல்லி. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டே போகணும். அதை
சரின்னு சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அதான் கீழ்ப்படிதல். சரி, அப்படி நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய சபையில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாங்க. சரி, நம்ம எல்லாம் வாலிபர்களாக இருக்கிறோம், நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு இல்லை. ஒரு 4 வாலிபர்களை கொண்டு நாடு முழுவதுமே ஆண்டவர் அசைச்சாங்க இல்லையா? அதே போல நீங்க படிக்கிறதுல ஆர்வம் கொண்டு படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க மற்றவங்களையும் எழுப்புங்க. தேவனுடைய சபை ஒரு எழுப்புதல் உள்ள சபையாக மாற நீங்க ஒவ்வொருவரும் கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை வாழ்ந்து சபையில எழுப்புதலை கொண்டு வருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஜெபம் செய்வோம். நேசிக்கிறீங்க ஆண்டவரே, அருமையான வேலையை நாங்கள் இருக்கிறோம், நேசிக்கிறோம். இந்த நாளிலும் ஆராய்ந்து ஆண்டவரே நினைவு வந்து பள்ளியில் பங்கு பெற்று காணிக்கை நான் கனம் பண்ணி இப்படிய பார்த்து அமர்ந்திருக்கிறதான இந்த வேலை என்னோடும் எங்களோடும் பேசுவதற்கு ஆதரவு